பேர்களும் அந்த பங்காளுடைய சண்டையானது முடிச்சு பழிக்கு பழியானது முடிச்சு விட்டு ஒரு சீக்கிரமாக நம்மளுடைய நாடு புறப்பட்டு போக வேண்டும். தந்தையும் தாயிடத்துல போக வேண்டும் சொல்லி ஏறுனார் குதிரையில குதிரையிலே அன்னையா ஏறுனார் குதிரையிலே எடுத்தளித்தார் பொன்றாவுக்கு பொன்றாவுக்கு ஏறுனார் குதிரையிலே குதிரையிலே ஏறுனார் குதிரையிலே குதிரையிலே தடுத்தார் பொஞ்சாவுக்கு பொஞ்சாவுக்கு குதிரையிலே குதிரையிலே அன்னையை சாடுனார் குதிரையிலே குதிரையிலே தடுத்தார் பொன்றாவுக்கு பொன்றாவுக்கு சாடுனார் குதிரையிலே குதிரையிலே சாடுனார் குதிரையிலே குதிரையிலே தடுத்தார் பொஞ்சாவுக்கு பொஞ்சாவுக்கு கருமலையை தாண்டிடுவார் நீராகவே கள்ளக்காடருவார் காடருவார் கள்ளக்காடருவார் கடறுவார் கருமலையை தாண்டிடுவார் தாண்டிடுவார் கடறுவார் கடறுவார் முள்ள கடறுவார் காடருவார் புதுமலையை தாண்டிடுவார் நீராகவே முள்ளக்காடருவார் காடருவார் முள்ளக்காடருவார் கருமலையை தாண்டிடுவார் தாண்டிடுவார் இப்படி குதிரையானது வருகின்ற பொழுது சங்கருக்கு வர கோபத்துக்கும் அந்த குதிரை போற வேகத்துக்கும் அந்த பூமியில தானே மறுஅணுக்கு எப்ப நல்லா கலஞ்சிடுவான் கலஞ்சிடுவான் கிணறு சலம் வாங்கிடுவான் கலஞ்சிடுவாங்க வாடுற விஷயம் காலுக்கு குதிரைக்கு பட்டவல்லையா வட்டவல்லையா தடுகுபடி அங்கே தோல் பறக்கு வட்டவல்லையா வாடுற அண்டமே கிடுகிடுங்க குதிரையானது தானே சோழவரான நோக்கி வந்த வண்ணமாக இருக்குது. அப்படி வருகின்ற பொழுது இந்த கரவழி ஒரு மணியகாரனுடைய ஊருலதானே அரசமரம் கல்லுக்கட்டு ஆண்டவனார் கோவிலுக்கு முன்னாலே கிராமத்து குழந்தைகளோட அருக்காணி தங்கச்சி உட்கார்ந்து விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அண்ணமார் குதிரைகள் மீது வருகின்ற பொழுது அந்த குதிரை வார வேகத்துல தானே அங்கே இட்டி முழங்குது சங்கர் வர போது தக்கே காலத்தோனே அங்கே இடி முழங்குது ஒன்னர் சங்கர் வரவன் தங்கோ தலசம் மின்னுது பூமி இடுங்குது ஒன்னர் சங்கர் வர மேச பூலோகம் தத்தாரிக்குது பூமி இடுங்குது ஒன்னர் சங்கர் வரவன் பூலோகம் தத்தாரிக்குது காலத்தின் ஜமாலையும் சேர்ந்து கட்டி வந்தது அங்கே இடி முழங்குது ஒன்னர் சங்கர் வர போது ஆகாயம் தத்தாரிக்குது அங்கே இடி முழங்குது ஒன்னர் சங்கர் வரவன் அங்கே இந்த தலிக்குது இப்படி பூமியே கிடுகிடு கிடுகிடு ஆடுது. அந்த குதிரை வேற வருகின்ற பொழுது பூமியே கிடுகிடு ஆடுகின்ற பொழுது இந்த கிராமத்து குழந்தைகள் எல்லாம் பார்த்தாங்க. சண்டாளா புலவடிக்கிறீங்க வராங்க. ஐயோ பயமா இருக்கு ஓடு 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 என்று சொல்லி இந்த கிராமத்து குழந்தைகள் எல்லாம் அஞ்சி பயந்து ஓடுச்சு. அப்ப எங்க அருக்கான தங்கச்சிக்கு மட்டும் அண்ணமார் சாமிகளை வச்சகன்னு வாங்காம பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல சொன்னார் ஓடக்கடை சங்கர், அண்ணா பெரியண்ணா இத்தனை குழந்தைகள்லாம் அஞ்சி பயந்து ஓடுச்சு. ஆனா நான் சொன்ன பிரகாரம் பாருங்க அண்ணா, எனக்கு கனவுலே வந்து பக்கத்துல வந்து அண்ணா அண்ணான்னு சொல்லி சொன்னாங்கண்ணா நல்லா கட்டி எழுப்புச்சுன்னு சொல்லி அந்த குழந்தை பாருங்கன்னா இங்க இருக்குது பாருங்கண்ணா. குதிரை விட்டு அவங்க கீழே ரங்கி குமர சங்கர் தங்கையோட பக்கத்திலே தம்பி சங்கே
நேரம் தங்க இடத்துல வந்து தங்காயம் பார்க்கின்ற பொழுது தங்கச்சி தான் வஞ்சகன்னு வாங்காம 18 லட்சுமிகரங்கள் பொருந்தி அருக்கானை தங்கச்சி அப்ப தங்கச்சிலை போல பார்த்துக்கிட்டு அப்ப அண்ணமாறு வந்து ஒரு பக்கத்துல மண்டிட்டு உட்கார்ந்து அம்மா தங்கமே யாரம்மா நீ உங்களோட பேரு என்ன இத்தனை பேர் பயந்து ஓடுறாங்களே நீ மட்டும் எங்களை வச்சகன்னு வாங்காம பாக்கறியே அம்மா யாரம்மா நீ அண்ணா நான் தான் உன்னுடைய கவுண்டர் சண்டையுடைய பேர் காய்வேர் ராமனின்னு சொல்லுவாங்க அண்ணா காரம் பொறுக்காத காரான வம்சத்திலே பிறந்து சொல்லு பொறுக்காத சூரிய கூட வம்சத்திலே பிறந்து பயம் என்பது எதற்காக வண்ணா என்ன குன்றுடையார் வெற்றிடத்தை வளர்க்கிறீயா அண்ணா வரியண்ணா பாத்தீங்களா நம்ம கூட பிறந்தவல்லா நம்ம குடும்பம் உங்க வேறு கூட பிறந்தவங்கோ வெங்காய்க்கு 3 கண் இருப்பது போல தேவி தாமரைக்கு நம்ம 3 பேர் ஒன்னா தங்கச்சிய நம்மளுக்கு யாருன்னு தெரியுமா இது பாருங்க அம்மா தங்காயி நாங்க தினமும் முறி அண்ணமார்கள் தங்கமே அண்ணா சேர பிறந்த சரியா வந்து கூட பிறந்து ஊட்டுப்பால் ஒண்ணு வளர்ந்தவனே மக்க தேங்காய்க்கு 3 கண்ணு போல தேவி தாமரைக்கு 3 மக்க பிறந்தோம் நாங்க அண்ணமார்கள் என்று சொல்ல அருக்கானை தங்கச்சியோட அண்ணமா உரையாடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்துல 5 பயந்த ஓடுற குழந்தைகள் எல்லாம் பூரா வாழ் கத்திட்டு ஓடுது அப்ப அந்த ஆமரக்கவளிச்சி வாக்குறாங்க நம்ம உள்ளே மட்டும் காணமே நுழையாக்க 3 காடுகரை போயிட்டு வரோம் இந்த குழந்தைகள் எல்லாம் ஐயோ சிவனே என்று குழந்தைகளை கட்டி அணைச்சு அணிவாய முத்தம் வச்சு கொஞ்சி குழாவி கொண்டான மாதிரி இருக்கிற போது பயந்தோடிய குழந்தைங்க போய் சொல்லுது ஐயா உங்களுடைய தங்கத்தான் தானம் புள்ள முடிக்கிறவி வந்து முடிச்சுக்கிட்டாங்க ஐயா ஐயா ஆபத்து ஐயோ ஆபத்து ஆபத்து அட சண்டாளா எங்களுக்கு சொத்து வேண்டாம் சுகம் வேண்டாம் போட்டு இங்க வந்து நாங்க இப்படி இருக்கிறோமே சண்டாளை போட்டு இங்கேயும் வந்துட்டாங்களா தாமரை அப்படின்னு 2 பேர் ஐயா கொண்டு போடாதீங்களா சாமி பங்கும் பங்காளியோ சரி இங்கேயும் வந்துட்டானுங்களே சண்டால ஐயோ 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 பிள்ளை கொண்டா எனக்கு போய் அழுகுறீங்க நாங்களும் உங்க மக்கள் எங்க மக்களா அப்படின்னு சொல்லி ஏமாத்தக்காரனுங்க வந்துட்டாங்களே ஐயோ ஐயோ வேண்டாம் எனக்கு அழுகுறீங்க நாங்களும் உங்க மக்கள் தான் எங்க மக்கள் பாச்சலூர்லேருந்து வங்கம் பங்காளிக்கு உனக்கு ஊரை விட்டு முடுக்குனீங்க சொத்து வேண்டாம் சுகம் வேண்டாம் எங்கேயோ போய் கூலி செஞ்சு உழைச்சிக்கலாம்னு வந்தோம் இப்ப இங்கேயும் மோக்க புடிச்சுக்கிட்டு வந்துட்டானுங்களே மோப்பம் புடிச்சுக்கிட்டு ஐயோ இளமேல இழந்திருக்கும் எம்பெருமா மாயவா எங்களுக்கு இப்படி ஒரு சோதனையா நீங்க காசி பொன்னாம்பலம் தேவரமான தேவலோகத்துல போய் வரமாங்கி வந்தீங்களே 3 மக்களுக்கு அந்த 3 மக்கள் நாங்க 2 பேரும் உங்க வல்லதேரம்மா ஐயோ 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 பொய்ய பேசுறானுங்களே பேசலம்மா உண்மையால் நாங்க உங்க மக்கள் தான் நாங்க வரத்தால பிறந்தவைய வடநாட்டுக்காரான மக்கள் வரத்தால பிறந்தவை தாமரையா மக்களம்மா உங்க மக்கள் தேரம்மா நாங்க கெட்டவளுக்கு தெரியாதா ஒரே ஒரு இந்த புள்ளை ஒண்ணுதான் ஒருத்தது இந்த ஒரு புள்ளைய தவிர ஆண் பிள்ளைகள் எல்லாம் எங்களுக்கு பிறக்கல எவனோ வேணும் வந்து அண்ணனுங்கிறாங்க உங்களுக்கு புள்ள பிள்ளைங்கிறாங்க எனக்கு உண்மையா இங்க வாட தங்கம் அதுகிட்ட நிக்காத அம்மா அம்மா 2 பேர் உங்க பிள்ளைகள் தானம்மா பெற்ற தாய்க்கு பிள்ளையாருன்னு தெரியாம போச்சே மாயவா அம்மா துஷ்டனை கண்டா தோரண இல்லைன்னு சொல்லுவாங்க வஞ்சகம் செய்வாரோடு இணங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க நாங்க அதனாலதான் நல்லா விட்டு போட்டுங்க வந்து சாமி இல்ல அம்மா நான் வீட்டுக்கு போயிடலாமா வேண்டாம் அம்மா நாங்க உங்கள் மக்கள் தான் நீங்க எது இருந்தாலும் பிள்ளை கையில அண்ணாச்சி கோம்பியில 3 மக்களுக்கு வரமாங்கிறது உண்மைதானே
நாங்களும் வரத்தால் பிறந்த மக்கள் தான், உங்க மக்கள் தான். எங்க 3 பேருக்கு முகம் பாருங்க, ஒரு முகம் போல இல்லையா? அது இருக்கு, 7 பேருக்கு ஒரே மாதிரி உருவம் இருக்கும்னு சொல்லுவாங்க. நாங்க 3 பேரும் தானே, உங்க மக்கள் தான் நாங்கள். இல்லே இல்லே இல்லே, ஐயோ போயிருக்கிற சாமி. அம்மா நாங்க உங்க மக்கள் அம்மா. நீங்க காசி பொன்னாம்பலம் தேவரவாளம் தேவலோகத்திலே வரமானந்தம் வாங்கி வந்து 10 மாதங்கள் சென்று பாலகன் பிறக்கும் தருணமாகிற மாற்றப்பட்டு அழுத புலம்பினீங்க. அப்படி அழுத புலம்பையிலே இந்த பங்கும் பங்காளியும் மருத்துவகாரிகிட்ட சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்து எங்களை கொல்ல துணிஞ்சதால உங்களை குப்பாயி பாட்டி கருத்துடையால கண்ணக்கட்டுனாலா இல்லையா? வரம் வாங்கிட்டு வந்தது உண்மைதான் 3 மக்களுக்கு. ஆனா 2 பையங்க பிறக்கல, ஒரு புள்ளவே பிறந்தது. நம்ம கண்ணை கட்டித்தான் வச்சிருந்தா, ஆனா இது ஒண்ணுதே கண்ணை கட்டி வச்சிருந்தாங்க உங்களையா பார்க்க கூடாதுன்னு சொல்லி. அப்ப குப்பாயி பாட்டி குழந்தை பிறந்தா கொண்டு போடலாம்னு கம்பரை கட்டிய திட்டிட்டு இருக்கீங்கள, இளமையால எந்தக்கும் எம்பெருமா மாயவரும் எல்லாண்டியவனும் எங்களை வந்து காப்பாத்தி. ஆனா ஊடகத்துல நாட்டு வழக்கப்படிதான் குழந்தைகள் பிறகு. ஆனா நாங்க 2 பேரும் நாட்டு வழக்கப்படி பிறக்கலையம்மா. உன்னுடைய கடக கிழிச்சு வலதுபுற தலையிலே அண்ணனும் இடதுபுற தலையிலே நானும் தானம்மா. உன்னுடைய கடக வழியாத்தான் நாங்க பிறந்தோம். கண்டிப்பா உனக்கு தலைமுறை கடக வழியா பிறந்திருந்தா, ஆனால் தாய் உயிரோடு இருக்க முடியுமா? இல்லை. எப்படி முடியும் அம்மா? இளமையாளர்களுக்கும் எம்பெருமானுடைய கிருவியில தானம்மா உனக்கு மருத்துவமானது பார்த்தாங்க. மாயவரே வந்திருந்து உனக்கு மருத்துவம் பார்த்தார். செல்லாண்டி துணையோடு வேணா சந்தேகமா கடக பாரமா உனக்கு தையல் போட தழும்பு இருக்கு. மாறா கொஞ்சம் விளக்கி பாருமா, தழும்பு இருக்கு. தழும்பா? அதெல்லாம் விளக்க முடியாது. ஆனால் நீங்க சொல்வது உண்மைதான். ஆனால் என்னுடைய இடது கடகும் வலது கடகு வழியிலையும் ஆனால் எங்களுக்கு தழும்பு இருக்கிறது உண்மைதான். ஆனா நீங்க பிறக்கவே இல்லை. அம்மா நாங்க 2 பேரும் பிறந்து வானத்துக்கும் தெரியாமல் பூமிக்கும் தெரியாமல் செல்லாட்டியுடைய நிலவரத்துக்கு சென்ற ஒருபாடு உங்களுக்கு நாட்டு வழக்கப்படி ஒரே ஒரு பொட்டப்புள்ள பிறந்தது. இந்த பொட்டப்புள்ளைக்கு பெற்ற தாய் பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுத்து வளர்த்துவாங்க. நீங்க இந்த குழந்தைக்கு இதுவரைக்கும் தாய்ப்பால் கொடுத்திருக்கிறீங்களா? இருந்தாத்தான் கொடுத்திருக்கேன், வசி போச்சேன். ஆனா ஈசனுடைய செயலால எம்பெருமானுடைய கிருபையால உனக்கு தாய்ப்பால் சுரக்காம வற்றடிச்சாங்க. ஏன்னா நாங்க 2 பேர் அங்க இருக்கின்ற பொழுது தங்கச்சி தாய்ப்பால் குடிக்கலாமா? தாயோட சேர்ந்த ஒருபாடு அண்ணன் தம்பியும் அருக்காணி யாவரும் தாய்ப்பால் குடிக்கணும். எச்சப்பால் குடிச்சா அச்சம் கலங்கி விடும்னு சொல்லி எம்பெருமான் உனக்கு மார்பகத்தை வற்றடிச்சாரம்மா. ஆனா நீங்களும் எங்களை மக்கள் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. உண்மையே. ஆனா நீங்க மக்களாக ஏத்துக்க வேணும்னு சொன்னா உங்களுக்கு வத்தி வறண்டு போன மார்பகங்கள் கும்பம் போல் பால் சுரந்து எங்களுடைய குழந்தைகளுடைய முகத்துல பால் தெரிச்சா மக்கள் ஏத்துக்குவீங்களா? பால் தெரிச்சாரா? ஆமா. அப்பா நீ சொன்னது போல காடு வாவாங்க ஊடு ஓபோக்க கூடிய வயசு நம்ம நினைச்சு 400 வருஷம் சென்றார். இவ்வளவு வயசாகி வத்தி வறண்டு கிடக்கிற மார்பு எனக்கு சுரக்கிறதாவது, 8 திரையும் தட்டுருவி கொண்டு வந்ததான உங்க முகத்துல அடிக்கிறதாவது, அப்படி அடிச்சுட்டா நம்புறேன். அம்மா கண்டிப்பா 10 சபையறிய பாளையத்தார் முன்னால 8 திரையானது கட்டி 8 திரை கொண்டாட வட்டத்துறை கட்டி பட்டத்திரை கொண்டாட பாலகர் 3 பேரும் நாங்க இருக்கிறோம். நீங்க ஐயரம் அம்மானும் தானே குடிகளத்துல குளிச்சுட்டு ஈரச்சேலையோட வந்து பட்டத்திரைக்கு முன்னால வண்டி போட்டு உட்கார்ந்து மகனே மகனேன்னு 3 முறை கூப்பிடுங்க. நாங்க அம்மா அம்மான்னு உங்களை 3 முறை அழைக்கிறது வையானா உங்களுக்கு பச்சை நரம் போடி பால் சுரந்தா மக்கள் ஏத்துக்குவீங்களா? ஏத்துக்கிற மனுஷாமே. சரியா? சிரிக்கிறத பார்த்தாவே தெரியல ஏத்துக்கிட்டும்னு. அப்படியே ஆகட்டுமப்பா. அப்படி நடந்தது உண்மையானா நாங்கள் கண்டிப்பாக எங்கள் பிள்ளைதான் என்று உங்களை ஏற்றுக்கொள்கிறோம். மிக்க சந்தோஷம். இப்படி உரையாடுகின்ற பொழுது இந்த தகவல் காட்டு தீவோட அந்த நாடு முழுவதும் பரவச்சு. அப்போ கரவழிபுதூர்ல உள்ள அனைத்து மக்களை வந்து விநாயகருடைய ஆலயத்துல கூடி இருக்கிறாங்க. தாமரை இவ்வளவு ஒரு வயதான காலத்துல எங்க போய் பால் சுரக்குது கிளம்பி எல்லாரும் ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப 8 திரை கட்டி 8 திரைக்குள்ளால பட்டத்திரையானது கட்டி பட்டத்திரைக்குள்ளால பாலகர் 3 பேர் கிழக்கு முகமாக நிற்கிறாங்க. அப்ப துணியா திருமணம் தாமர கமலத்தையும் குடிகளத்துல போய் தலை குளிச்சுட்டு ஈரச்சேனையோட வந்து பட்டத்திரைக்கு முன்னால வண்டி போட்டு மேற்கு முகமாக நின்று எங்க தர்மபத்திரி தாமர தானே அப்ப யார நினைச்சாங்க இளமேல இழந்திருக்கும் எம்பெருமா மாயவா ஈசன் கொடுத்தவரம் இனிய வரம் பரமன் கொடுத்தவரம் மக்களுக்கு வரம் கொடுத்தாங்க. இவ்வளவு காலங்களுக்கு இந்த 12 பேர் வந்து என்னுடைய மக்கள் சொல்றாங்க என்ன சோதனை இது என்று மாயவன மனசுல நினைச்சு நினைக்கத்தான பத்தி
துறக்க வேணே அம்மா துறக்க வேணே ஐயோ உத்தமி மாயவா தமி நானா நானா அம்மா நானா அம்மா நானா ஐயோ எனக்கு கொங்க நல்லா கொங்கை துறக்க வேறு சுரக்க வேறு அவையா உத்தமியா உத்தமியா நானா அம்மா நானா கொங்கை சுரக்க வேணும் இந்த குழந்தை விசையானது தீர வேணும் குழந்தை முகத்திலே பால் சுரந்து அடிக்க வேணும் நான் பத்தினி என்பது மெய்யானால் வத்தி வளர்ந்திருக்கக்கூடிய மார்புகள் தானே கும்பம் போலே சுரந்து அந்த மக்களுடைய எட்டுத்தரை தாண்டி மக்களுடைய முகத்திலே பால் சொரிய வேணும் அப்படினும் மண்டி துக்க அந்த நேரம் தாமரையா பெருமாள் விரும்பினாரே எங்க ராமரியர் ஆட்சிக்குத்தான் கொங்கன் மல்லம் கொங்கே தோறக்குதம்மா ரங்க தோறக்குதம்மா துறக்குதம்மா ரங்க துறக்குதம்மா உனக்கு குழந்த முகம் எட்டு சேரத தூவி அடிக்கிறம்மா வாழும் அடிக்கிறம்மா கொங்கன் மல்லம் துறக்குதம்மா நாளைக்கு துறக்குதம்மா துறக்குதம்மா அங்கே துறக்குதம்மா குழந்த முகம் குழந்தைய முகம் பால் சொல்லி துறக்குது அந்த மக்காவாசி அறுதப்ப மக்கள் வாசி அறுதுராது குழந்தை முகத்திலே வாசி சுரந்துவதுதானே மூஞ்சிகிரி அடிக்கின்ற பொழுது அப்ப அண்ணன் தம்பி 2 பேர்களும் அந்த எட்டுத்தரையானதான வட்டத்தரையானதை தாண்டி குதிச்சாரான அழகே இருவருமே ஆயிரத்தில அம்மா என்று ஓடி உடியாண்டா அண்ணமார் 2 பேர் எங்க தான் மறக்க கவனிச்சு உனக்கு வாங்கலாரா மக்கள் மக்கள் என்று தாமரையா மக்களே மக்களே வாரி பாரிக்கல் கையில் எடுத்து மக்களே மக்களே மக்கள் எடுத்து மடியில வச்சு கட்டி அணைச்சாலே தாமரை தாமரை கனிவாயே முத்தமெச்ச கனிவாயே எப்படி உச்சி முகந்து உள்ளாங்கால் முத்தம் வச்சு சரி கொஞ்சி குழாவினார் தாமரை அந்த நேரத்தில்தான எங்க தங்கம் தனிமையிலேயே
எங்க ஆமரை இனத்துலதான அம்மா நான் கண்ட கனவு கைமையில் படித்து விட்டது பார்த்தீர்களா? அண்ணன் வந்து என்னை அழைப்பது போல் இருக்கிறது என்று சொன்னேன். எங்கேயோ பயந்துகிட்டா போல இருக்குதுன்னு நினைச்சீங்களே. ஆனால் நான் சொன்ன பிரகாரம் அண்ணமார்கள் வாணியம் புறவு எண்ணங்கள் வந்து விட்டார்கள். ஆனா இதுவரையில் நான் முன்னிடத்திலே பாலமர்கள் உண்டாமல் இருந்தோம். அதனால் இன்றைய தினத்திலே நாம 3 பேரும் பாருங்கள் அண்ணா. ஐயோ சேர நல்ல சேரனல்லோ பிறந்த மன்னா பிறந்தோ மன்னா பிறந்தோ மன்னா பிறந்தோ மன்னா அங்க நாமோ செல்வேப்பா தாயிடத்தில் முன்போம் அண்ணா நாம் ஒரு தாய்ப்பால் உம்போம் அண்ணா ஒரு தாய்ப்பால். நீங்க தானே 22 பேர் இருந்த ஆயிரத்திலே முதலிலே ஆளுக்கு ஒரு மார்பிலே பால் அருந்துங்கள் விருப்பாடு நான் அருந்துகிறேன் என்று அன்னைக்குத்தே சேர பிறந்த செல்வப்பாலுங்களாம். ஆமா, ஒன்னாக பிறந்த ஒரு தாய்ப்பால் உண்டோம் என்று சொல்லக்கூடியது அன்னைக்குத்தே 3 பேர் ஒன்னாக பால் அருந்துகிறது. ஆமா, அந்த நேரத்துலதான் ஆயிரத்துலதான் உட்கார்ந்த அந்த 22 பேர்கள் அந்த தாய்ப்பால் உண்டாங்கிற நேரம் பிறப்பாடு தங்கமானவர் தானே. அண்ணன் பெற்ற பிறப்பாடு தங்கமும் தாயிடத்திலே பால் அருந்தனார். அந்த நேரத்தில் வந்திருக்கும் அனைத்தும் நல்ல உள்ளங்களும் அந்த ஊர் மக்கள் தானே சபை கூடியிருக்கிற சபையோர்கள் எல்லோரும் தாமரைக்குத்தானே ஈசன் கொடுத்த இனிய வரம் என்பது உண்மையாகிவிட்டது. ஆனால் 2 மக்களுக்கு ஆபத்து நேரத்திலே அரிராமனே காப்பாற்றி இன்னைக்கு கொண்டு வந்து உங்களிடத்திலே சேர்த்து விட்டார். உங்களுக்கு தான் இனிமேல் உங்களுக்கு என்னங்க வரை இல்லை. ஐயோ நீ எப்போது வாட்டம் இல்லை, எப்போது இல்லை. மக்களோடு இனியோக சந்தோஷமாக வாழுங்கள் என்று சொன்னார். 2 குழந்தைகளையும் எடுத்துக்கொண்டு தங்காலையும் கூட்டிக்கொண்டு அன்னுடைய மாளிகைக்குத்தானதாமனிய நாட்சி சாலன்னா தன் மாளிகைக்கு அழைத்துக் கொண்டு வந்தார். அந்த மாளிகையிலே அழைத்துக் கொண்டு வந்து அருமை மக்களை உட்கார வைத்து விட்டு அருமை மக்களுக்கு நாம அன்னபோஷணங்கள் செய்து கொடுக்க வேணும். அப்படியும் அன்றைய தினத்தில்தாமரியாட்சி சாதங்கள் சமைச்சு அருமை மக்கள் அன்னவர் மூவேந்தர்களுக்கும் இன்னைக்கு அமுது வளர்ச்சால நேரம் உன்னுடைய அத்தரமன் அருமை மக்கள் 22 பேர் தங்காயோட யாவரும் உட்கார்ந்து சாப்பிட்டு எடப்பகாரி அவியே சந்தோஷம் பூரானஞ்சா பூரணஞ்சா எடப்பகாரி அங்கே சந்தோஷம் பூரானஞ்சா மக்களே மனங்குழுந்தாரங்கை இருவசங்க பூரானஞ்சா பூரணஞ்சா மனங்குழுந்தார்
மக்கள் வந்து சேர்ந்த பிற்பாடு நாடு செலுத்தது நல்ல மழை பெய்ஞ்சது, ஊரு செலுத்தது உச்ச மழைகள் பெய்ஞ்சது. சந்தோஷமாக அங்கே வாழ்ந்து வருகின்றார்கள். எப்படியாகத்தான் இருந்தார்கள் நாளியது கடலே வேர்விளங்கோ அங்கே அண்டசீலகா எங்க அண்ணாமார் அண்ணாறு வாழை கடலும் வேர்விளங்கோ கரவழி புதுவருளே. சரி, யாவர்களும் சந்தோஷப்பட்டு அமர்ந்திருக்கிறார். அடுத்தபடியாக தாய் தந்தையாரிடத்திலே மக்கள் சில நாட்கள் கழித்தது. சில காலங்கள் கழிக்கின்ற பொழுது அருமை மக்கள் 22 பேர்கள் அம்மா நம்மளுக்கு என்ற நாடு இருக்கிறது, நகர் இருக்கிறது, சொத்து இருக்குது, சுகம் இருக்கிறது. இப்படி எல்லாம் இருக்கிற போது நாம தான் அந்நிய நாட்டிலே வந்து வாழலாமா? அதனால நம்மளுடைய நாட்டுக்கு போகலாமுங்களம்மா, நம்மளுடைய ஊருக்கு போயிடலாமுங்கள் ஐயா. அப்பா மக்களே, 22 பேரும் கடைசமாய் துடிச்சது போல வந்து நம்ம ஊருக்கு போலாம்னு சொல்றீங்களே, இந்த வளநாட்டு மாளிகளை தானே நானும் கும்மாத உடைய பெத்து எடுக்கிறதுக்குள்ள பட்டமலம் ஒரு ஓடி மகனே மகனே முக்கோடி கண்ணே பட்டமலை ஒரு ஓடி மகனே மகனே அங்கே பாடுபாட்ட முக்கோடி மகனே பட்டதொரு கஷ்டங்காலே அம்மா அமரசாமி ஆமா தாமரையும் பத்தினியா சொல்லியாளோதான் அப்போ அப்பா மக்களே ரத்தங்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள் பங்கும் பங்காளிகள். அதனால அம்மாதாயே தாயார் அடிச்சபடி நாட்டைகள் நிறுத்தணும், மாதாവ് அடிச்சபடி நாங்க மக்கள் வந்து நிறுத்தி விட்டோம் அம்மா. இனிமேல் பங்காளிகள் சொல்லையே மறந்துருங்க. இனிமேல் தலையெடுத்து பார்க்க மாட்டாங்க இவங்க பங்கும் பங்காளிகள். அப்படி கவலை வேண்டாம் அம்மா. பங்காளிகளை எல்லாம் பழி முடித்து விட்டு வந்தேன். ஆகையால் நம்ம ஊரிலே சென்று நம்மளுக்கு சேர்ந்த காணி நிலங்களை எல்லாம் மணியகாரர் கணக்கு புள்ளைய வச்சு அளந்து எடுத்து காலத்துக்கு கால கல்கள் போட்டு நாமல் இனிமேல் விவசாயத்தை துவங்கலாம், உலகுண்டு வாழலாம், நம்ம ஊருக்கு போலாமுங்கள் ஐயா என்று சொல்லி மக்கமார் 22 பேரும் தந்தையும் தாயிடத்திலே உரையாடுகின்ற பொழுது நம்மளை இவ்வளவு காலங்களாக ஆதரிச்சு வச்சாங்க. கரவழி ஒரு மணியக்காரருடைய இல்லத்திலே சோழ வளநாட்டில் நம்மளுக்கு தக்கபடியான பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்கிறாங்கப்பா. இதனால இதையெல்லாம் நாம சென்று அவைகளிடத்தில் சொல்லி விடை பெற்று பிற்பாடு போகலாம். அப்படியே ஆகட்டும். அந்த மணியக்காரர் இடத்துல தானே நீங்கள் சொல்லிவிட்டு உடனே இன்றிருந்து நாளை உதய காலத்திலேயே நேரமே புறப்பட்டு நம்ம ஊருக்கு நாம போய் சேரலாமுங்க ஐயா. உடனே மணிகாரருக்கு தகவல் கொடுக்க காலையில சொல்லிக்கலாம், இன்னத்துக்கு வேண்டாம் பொழுது என்று சொல்லி அண்ணனும் தம்பியும் அத்த உள்ளமா அருக்காணி மூவர்களும் தந்தையின் தாயிடத்திலே சொல்லி யாவர்களும் உரையாடி கொண்டிருக்கிறாங்க. கரவழி முதுவர் மணியாருடைய ஊருல அடுத்த வழியாக இந்த தகவலை எல்லாம் சொல்லிவிட்டு அண்ணன்மார் சாமிகள் வளநாடு வந்து தன்னுடைய இல்லத்திலே வந்து தாயோடு பிள்ளையோடு யாவர்களும் ஒன்று சேர்ந்து வங்குமாகவளவை நலப்படுத்தி வில்லாமைகள் செய்கின்ற பொழுதுதான் இந்த திருமணத்துக்காக உண்டான ஏற்பாடு செய்யக்கூடிய நிகழ்வு இதற்கு அடுத்தபடியாக வருவங்க. நாளை ஒரு நாளை கதை படிச்சுட்டு